இந்த காலத்தில் எல்லாருமே நல்லவங்க தான். நல்லவங்க மாதிரி தான் தெரிகிறாங்க. ஆனால் நேர்மைங்கிறது அப்படி இல்லை. ஒரு சில குறிப்பிட்ட நபர்கள்கிட்ட தான் இருக்கும். அது எல்லாத்துட்டையும் கிடைக்காது, எல்லாத்துட்டையும் இருக்காது. அப்படிப்பட்ட தலைப்பில் தான் பார்க்க போகிறோம். கதையோட தலைப்பு நேர்மையின் வெற்றி. ஒரு சின்ன கிராமம். அந்த சின்ன கிராமத்தில் ஒரு குட்டி பொண்ணு. அந்த குட்டி பொண்ணு பேர் செல்வி. அதுக்கு ஒரு 14-15 வயசு இருக்கும். குறிப்பிட்டு ஒரு 14 வயசு இருக்கும். அவங்களோட அப்பா கூலி தொழிலாளி. அவங்க அம்மா வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்க தோட்ட வேலைக்கு போய்க்குவாங்க. குடும்பம் ரொம்ப கஷ்டமான குடும்பம். ஆனால் செல்வி அவளோட கண்ணில் எப்போதுமே கனவு மின்னி கொண்டு இருக்கும். நான் ஏதாவது சாதிக்கணும், நான் ஏதாவது பண்ணணும், இது போகணும், அது பண்ணணும், எல்லாமே கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஆசையோட வெளிப்பாடு தான் டாக்டர் ஆகணுங்கிறது. அதை போய் அவங்க அம்மாட்ட அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பாள். அம்மா நான் டாக்டர் ஆகணுமா, ஏழை மக்களுக்கு இலவசமாக மருத்துவம் பார்க்கணும் அப்படின்ட்டு அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பாள். அவள் அம்மா அவங்க கண்ணில் நீர் முட்டிக்கிட்டு இருக்கோம். என் கண்ணு நம்ம நிலைமையில எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு அவங்க பொண்ணுக்கிட்ட கேட்டுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அவங்க அம்மா. எல்லாம் முடியுமா, நான் நல்லா படித்தா யாராவது உதவி செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட பதில் தான் சொல்லுவாள் செல்வி. எல்லாம் முடியும், எல்லாம் முடியும்ன்ட்டு எல்லா நேரத்துலையும் சொல்லுவாள். ஒரு நாள் காலையில் வழக்கம் போல் பள்ளிக்கு செல்கிற வழியில் திடீர்னு அவள் காலில் ஏதோ ஒன்று தட்டுப்பட்டுச்சு. பார்த்தா அதில் ஒரு பணப்பை. உள்ளே பார்த்தபோது அதிர்ச்சி. 5000 ரூபா இருந்துச்சு. அதை பார்த்த செல்வி, ஐயோ இவ்வளோ பணமா, யாருடையதோ அப்படின்ட்டு கவலையோடவும் யோசிச்சா. அவன் மனதில் பல எண்ணோட்டங்கள் ஒன்றுச்சு. வீட்டில் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே கஷ்டம், அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லை, அம்மாவோட கடைஞ்சுமை. ஆனால் உடனே அவன் மனசில் அவன் அம்மா சொன்ன வார்த்தை கேட்டுச்சு. என்ன கேட்டுச்சுன்னா, நேர்மை தாங்கன்னு பெரிய செல்வம், பணம் வந்து போகும், ஆனால் நேர்மை போனால் திரும்ப வராது. அதை காதில் மனக்குரலாக கேட்டுச்சு. செல்வி நேராக பள்ளிக்கு போய் தலைமை ஆசிரியரை பார்த்து அவங்கக்கிட்ட அந்த பணப்பையை கொடுத்துட்டான். சார், இந்த யாரோட பணப்பையோ அவங்க தேடி வருவாங்க சார் அப்படின்னு. அந்த தலைமை ஆசிரியருக்கு ஒரே வியப்பு. செல்வி, உன் வீட்டு நிலைமை எனக்கு தெரியும், இருந்தும் நீ அப்படின்னு இழுத்தாரு. அதுக்கு இப்போ அந்த பொண்ணு சொன்னுச்சு, சார், பணம் இல்லாதது பெரிய கஷ்டம்தான், ஆனால் நேர்மை இல்லாதது அதை விட பெரிய கஷ்டம் அப்படின்னு சிரித்த முகத்தோட புன்முகத்தோடு சொன்னான். மாலை நேரம், பள்ளி முடிஞ்சிச்சு. மாணவர்கள் வீடு திரும்பி போயிட்டு இருந்தாங்க. அப்போது ஒரு பெரிய காரு பள்ளி வளாகத்துக்குள்ளே நுழைஞ்சது. அதுலேருந்து இறங்கியவர் தான் பிரபல தொழிலதிபர் ஒரு நபர். என்னுடைய பணப்பை காலையில் தொலைஞ்சு விட்டுச்சு, யாராவது கண்டிங்களா அப்படின்னு கேட்டாங்க. தலைமை ஆசிரியர் செல்வியை அழைச்சி, இந்த பொண்ணு தாங்க, செல்விங்கிற பொண்ணு தான் பணப்பையை கண்டெடுத்து கதையை சொன்னார். அந்த பிரபல தொழிலதிபர் அந்த குட்டி பொண்ணு செல்வியோட குடும்ப நிலையை அறிஞ்சு ரொம்ப நெகிழ்ந்து போனார். என் மக பிரியா படிப்பில் அக்கறை காட்டுவதே இல்லை, ஆனால் நீ உன் நேர்மையும் படிப்பு இருக்கிற ஆர்வத்தையும் எனக்கு மிகவும் கவர்ந்துருச்சு, நீயே என் பொண்ணு மாதிரிதாப்பா அப்படின்ட்டு அந்த பிரபல தொழிலதிபர் சொன்னார். அன்னையிலேருந்து செல்வியோட படிப்பு செலவை அவர் ஏற்றுக்கிட்டார். அந்த தொழிலதிபர் அவளுக்கு தனி டியூஷனு, புத்தகம், சீருடை இன்னும் எல்லாத்தையும் வழங்கினாங்க. 10 ஆண்டு போயிருச்சு. இப்படியா அவரே படிக்க வச்சார். அந்த குட்டி பாப்பா செல்வி இப்போ ஓரளவுக்கு நல்லா வளர்ந்து மருத்துவக் கல்லூரியில் முதல் மாணவியாக தேர்ச்சி பெற்றாள். இன்றைக்கி அவர் ஒரு பிரபல மருத்துவர். தன் கிராமத்தில் ஏழை மக்களுக்கு இலவசமாக மருத்துவ முகாம் நடந்துக்கிட்டு இருக்குது. என் வெற்றிக்கு காரணம் என் நேர்மை தான் நமக்கு நாமே கொடுக்குற மரியாதை, அதை நம்ம உயர்த்தும் அப்படின்னு அதை அடிக்கடி செல்வி சொல்லுவாள். எல்லா நேரத்துலையும் எல்லா கட்டத்துலையும். இந்த கதையிலேருந்து கற்றுக்கிட்ட நீதி என்னன்னா, நேர்மை மனிதனோட மிகப்பெரிய செல்வம். அது மட்டும் இல்லை, கல்வி ஒருவரோட வாழ்க்கையை மாற்றும் ஆற்றல் கொண்ட அளவுக்கு கல்வி சக்தி கொண்டது. அதே மாதிரி நல்ல செயல்களை தான் நல்ல பயனை தரும். அதுபோல் பிறருக்கு உதவுவதே வாழ்க்கையோட உண்மையான நோக்கம். சுயநலமாக இருக்கிறத விட பொதுநலமாக யோசித்து பிறருக்கு உதவணும். இது மொத்த கடையோட அடிப்படை என்னென்னா, விடாமுயற்சியும் நேர்மையும் வெற்றியோட அடிப்படை. இந்த கதை இன்றைக்கும் செல்வியோட அந்த குட்டி பாப்பா வளர்ந்து பெரிய ஆயிட்டாங்க. அந்த கிராமத்தில் ஒரு முன்னுதாரணமாக பேசப்படுது. ஏழ்மையிலும் நேர்மையை காத்தனால தான் அந்த
அந்த சிறுமியோட வெற்றி கதையை பலராலும் பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றாங்க. திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை பைமோட் ஷாப்பிங் ஆன்லைன். இங்கே நீங்கள் எல்லா விதமான க்ரோசரி ஷாப் பொருள்களும் வாங்கிக்கலாம், குவாலிட்டியாகவும் கிடைக்கும்.